அடுத்ததா இந்த ஃபோட்டோவ பார்க்கும்போது, எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கதை இருக்குன்னு தெரியுது. சிம்ரன் மேம் அண்ட் அவங்களுடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க. எஸ். இது வந்து சரத்குமார் சாங். கத்த கத்த கானா கத்த சாங் பண்ணும்போது, மேம் வீட்டுக்கு கூப்பிட்டேன் வாங்கன்ட்டு. ஷூட்டிங் முடிஞ்சோடனே ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு அப்படியே அழகா எங்க ஃபேமிலியோட ஜாலியா பேசிக்கிட்டு, செம்ம ஜாலியா கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் இருந்தாங்க. 12:00 மேல தான் போனாங்க. அவங்க அப்போ கல்யாணம் ஆகல மேம்க்கு. ஓ! ஓகே. அப்போ அவங்க லவ்வர்ஸ். லவ்வர்ஸ். ஓகே. அப்போ ஜோடியா ஒரு வந்திருக்காங்க. ஜோடியா வந்திருக்காங்க. ஓகே. அது எங்களுடைய ஃபேமிலி குட்டீஸ் எல்லாரும் குட்டி குட்டியா இருக்காங்க. இப்ப எல்லாம் ஆள் வளர்ந்துட்டாங்க. அதுல தம்பியும் இருக்காங்க. இதோ என் தம்பி. கரெக்ட் தான் என் தம்பி. சிம்ரன் மேமுடைய டான்ஸ் பத்தி சொல்லவே வேண்டாம். தமிழ்நாட்டுக்கே தெரியும். சோ அவங்களே வந்து ஆடும்போது பார்த்துட்டு ச்சே என்ன அழகா ஆடுறாங்க. அந்த மாதிரி ரசிச்சிருக்கீங்களா? எந்த பாட்டுல ரசிச்சீங்க அவங்கள? ஆழ்த்துட்ட பூபதிலாம் சூப்பரா ஆடுவாங்களே. அவங்க ஸ்டைலே அவங்க அசிஸ்டன்ட் சொல்றத தூரத்துல இருந்து தான் பார்ப்பாங்க. அசிஸ்டன்ட் என்ன பண்றாங்கன்ட்டு உட்காந்தாரணும். யார்கிட்டயும் பேசிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அப்படியே அசிஸ்டன்ட்டே வாட்ச் பண்ணுவாங்க. என்ன பண்றாங்க எது பண்றாங்க. இங்க வந்து ஒன் டைம் தான் அப்படியே பிடிச்சிப்பாங்க. அவங்களோட இன்னும் ஒரு ஸ்டைல்ஸ் எக்ஸ்ட்ராவா போட்டு ஆடிடுவாங்க. அண்ட் இதுதான் நினைக்கிறேன். நீங்க வந்து தம்பி கூட ஆமா. என் வீட்டுக்கு வரும்போது அப்ப என் தம்பி எப்படி இருக்கான் பாருங்க. இப்போ நல்லா ஹைட்டா ஃபிட்டா இருக்கான். அப்ப இந்த ஏன் கொடுத்தேன்னு கேட்பான். ஓகே.